ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேரேஜஸ் அப்புறம் மற்ற ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்து பொதுவாக நம்ம சீர்தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி பிளேட் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே கொடுத்து பண்ணாமல் வீட்டிலையே அதை வந்து சீப்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சில்வர், கோல்டு கலர்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் கிடைக்குது. நான் அந்த மாதிரி கோல்டு கலர்லேயே வந்து யூனிஃபார்மாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோல்டு கலர்லேயே வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஒரு பிளேட்டுமே எனக்கு வந்து 100 இல்லைனா வந்து 80 ருபீஸ் இந்த மாதிரி தான் வந்து ரேட் வந்தது. இந்த நீங்கள் வந்து பிளேட் நான் வந்து எல்லாமே யூனிஃபார்மாக எடுக்காமல் ஒரு பேஸ்கெட்டும் ஒரு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய உள்ளே என்ன நம்ம வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஃப்ரூட்ஸு, பூ, அப்புறம் நம்ம தேங்காய் பழம், இந்த மாதிரி தாம்பூலம், இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இன்னோவேட்டிவாக இப்போ நான் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம என்ன வந்து வைக்க போகிறோமோ அதை ட்ரெடிஷ்னலாக என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸி கிளிங் ரேப் பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேப்பர்ஸ் வந்து கிடைக்குது. இது ஜஸ்ட் நான் 90 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதில் ஒரு 30 மீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. இது நிறைய இதுக்கு நம்ம பேக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு கால் பாகம் கூட யூஸ் ஆகலை. இந்த மாதிரி நான் 7 பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதை இழுத்து உங்களுக்கு எப்படி செலோ டேப் வந்து நீங்கள் எப்படி வந்து இழுத்து விரிக்கிறீங்களோ அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய டேப் மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் இழுத்தீங்கன்னா அதை அப்படியே வந்து நீங்கள் பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் வச்சு அதில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எந்த கம் இல்லை செலோ டேப், சிஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த பிளேட்டை வச்சுட்டு இல்லை எது நீங்கள் ரேப் பண்ணணுன்னாலும் அதை வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு கற்கண்டுக்கு மேலே ஜெம்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ண பிளேட் இது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கம் போடாமையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டாலே வந்து அதை வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ரிமைனிங் இருக்கிற அந்த ரேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா பெட்டர். ஏன்னா அதில் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து ஒட்டிடும் நம்ம பிடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல. தென் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃப்ரூட்ஸு எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கிற மாதிரி ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ரோஸு, பனானாஸ், அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் அதை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 7 பிளேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரூட்ஸு, பூ அதெல்லாம் வச்சு. இப்போ தாம்பூலத்தையும் அதே மாதிரி பேக் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸு, பட் தேங்காயை வந்து இந்த மாதிரி பேக் பண்ண முடியாது. ஏன்னா அது மேலே வந்து கூர்மையாக இருக்கிறதுனால அது கிழிஞ்சிரும். ஸோ நான் மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. இதை நம்ம வெளியே கொடுத்துருந்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் மணியை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஸோ இது வீட்லேயே வந்து இந்த மாதிரி அழகாக பேக் பண்ண முடியுது. மேலே அந்த கிஃப்ட்டு க்ரீட்டிங்ஸு அதுக்கெல்லாம் ஒட்டுறது மாதிரி இந்த ரிப்பன்ஸ் வந்து ஃப்ளவர் ரிப்பன்ஸ் வந்து மேலே ரேப் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக வந்து இதை பண்ணிட்டோம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறையா வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.